ஹாய். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா என்னை நம்பி நீங்கள் என்கிட்ட வந்து உங்கள் இஷ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி உங்களுக்கு என்னோடய மூஞ்சி பார்த்தா டக்குன்னு அந்த நம்பிக்கை வருதுன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நான் வீட்டில் கூட யாரையும் நான் வந்து நம்ப மாட்டேன், யாரையும் ஷேர் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறையா பீப்புளுக்கு வந்து இது ரீச் ஆகணும், நிறையா பேருக்கு தெரிய வரணும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாக என்கிட்ட என்னை காண்டாக்ட் பண்ணவங்க நிறையா பேர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, இந்த சின்ன விஷயம் தான், இதை லைட்டாக அவங்க மாற்றிக்கிட்டால் கூட அதை சரி பண்ணலாமேன்ற அளவுக்கு இருக்குது. அதனால அதுக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். சில விஷயம்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணால் போதும். ஓகே, அதனால திருப்பியும் தேங்க்ஸ் அ லாட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நினச்சேன் இந்த மாதிரி சரி ஒரு 6 பேர் 7 பேர் வருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் டெய்லி எனக்கு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு தெரிய வருது, பரவாயில்ல, அப்போ இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ இஷ்யூஸோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் தயக்கமே வேணாம், எதை நினச்சும் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை நினச்சி நான் வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னென்னா, நம்ம இந்த விஷயத்தில் வந்து நமக்கு சேஞ்ச் வரணும், இந்த விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், இன்னும் பெட்டராக என்னோடய லைஃப்பை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. என்ன பண்ணணும், எப்படி இதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்ச் ஆகணுன்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வருதில்லை, ஒரு கமிட்மெண்ட்டு, நான் ரெடி, நான் பெட்டராக என்னை ஆக்கிக்கணும், ஐம் ரெடி அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க. அதை வந்து நான் நிஜமாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் யூ பீப்புள் நீடட் வாஸ் ஹெல்ப், அவ்வளோதான். அது இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணுவாங்க, அவங்க பெஸ்ட்டு வேர்ஷனுக்கு அவங்க போகிறதுக்கு என்ன வேணால் இவங்க பண்ணுவாங்கன்றதை வந்து நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால வந்து நிஜமாகவே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறது, பெரிய ப்ரொசீஜர் எதுவும் இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே, என் சேனலுக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போனாலே நிறையா லிங்க்ஸ் இருக்கும். அதில் வந்து வாட்ஸ்ஆப்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் என்னோடய ஒர்க்குக்காக நான் யூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். அது ஒன்று இருக்குது. த சாஷ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஸ்பாட்டிஃபைல என்னோடய பிளேலிஸ்ட் இருக்குது, த சாஷ் எனர்ஜி அப்படின்னு. அது வந்து விமென்காக நான் வச்சுருக்க ஒரு பிளேலிஸ்ட். அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த நல்ல வைப்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் நான் அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய பாட்காஸ்ட்டும் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. ஸோ அந்த லிங்க்கும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போய் அதையும் சேவ் பண்ணிக்கலாம். அது போக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான் மெயினாக, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இது. ஸோ இதில் இன்னும் பெருசாக நம்ம இந்த ப்ரொசீஜரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை என்னை அப்ரோச் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், இல்லைனா என்னோடய ஒர்க் நம்பர், இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், கால் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் விமென்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு நான் அப்ரோச்சபிளாக இருக்கேன். அவங்க கூட மட்டும்தான் நான் இந்த செஷன்ஸ்லாம் கால் வழியாக அட்டன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். மென்க்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் ஒவ்வொரு வாரம் நான் வீடியோஸ் போடும்போது அதில் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் சொல்லிடுறேன். ஓகே, இப்போதைக்கு டைரெக்டாக என்னை அப்ரோச் பண்ண முடியும்னா அது விமன்னால் மட்டும்தான் முடியும், லேடிஸ் ஒன்லி தான் இப்போதைக்கு.
இந்த மாதிரி மென்க்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய இமெயில் இருக்குது, என் லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி இருக்கும். அதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே போய் கேளுங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சில பேர், நிறையா பேர் இல்லை, சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த வாட்ஸ்அப் நம்பரில். என்னடா இந்த பொண்ணு வந்து இவங்க ஈஸியாக அவங்க நம்பரை வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வந்து அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எந்த பொண்ணும் யாரும் இப்போலாம் நம்பர் கொடுக்க மாட்டாங்கல்ல, நீங்களே யோசிச்சிருப்பீங்க. என்னன்னா வந்து என்னோட வாட்ஸ்அப் ஒர்க் நம்பர் இது. இந்த நம்பர் வந்து போலீஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு நம்பர். அண்ட் ஆல்சோ மை யூடியூப் சேனலும் சரி, பர்சனலாக போலீஸும் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்களுக்கு அடியில் தான் இதெல்லாம் சேஃபாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. என் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கீழே போட்டிருக்கேன், போலீஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நம்பர் இது அப்படின்னு. அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் தப்பாக போகுது அப்படின்னு நான் நினச்சி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தாலே வந்து அது பெரிய பிரச்சனையில் போய் முடியவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஈஸியாலாம் என்னோட ஒர்க் நம்பரை நான் கொடுக்கல. இவ்வளோ ஒர்க்கெல்லாம் பின்னாடி பண்ணி தான் இந்த நம்பரை வந்து நான் எல்லாருக்கும் ஹெல்ப்புக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது விமென்க்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும்னா, நீங்கள் இது நான் யார் கூட வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன், யார் கூட சேட் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து நம்ம 2 பேருக்குள்ளே, அதாவது நானும் என் கூட பேசுகிறவங்களுக்குள்ளே தான் அது இருக்கும். அதெல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுக்கு லீகலாக இந்த மாதிரி போலீஸ் இன்வால்வ் பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு நடக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குமே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. நான் ஒரு கால் பண்ணால் போதும், உங்களை சேஃபாக எப்படி வந்து உங்கள் இஷ்யூலேருந்து உங்களை வெளியே வர வைக்க முடியுமோ அதை சேஃபாக அவங்க பண்ணுவாங்க. ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அதுக்கு பயப்பட வேணாம், நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க. அதுக்கு நான் திருப்பி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்லி நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டு, ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா எல்லாருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட், என்னோட எம்எஸ்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் கவுன்சிலிங் நான் கொடுக்கல. அதுக்கு நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை. நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அதாவது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு நான் என்னென்னலாம் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வச்சு ஒவ்வொருத்தவங்களும் மோட்டிவேட் பண்ணணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலும். அதனால கவுன்சிலிங்கோ இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செஷன் மாதிரி 10 செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து அதுக்கு உங்களை கைட் பண்ணுறேன். எனக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட் தெரியும், அதனால அந்த மாதிரி இதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஃபேமிலி இஷ்யூஸு, மேரேஜ் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த மாதிரி எப்படி சில விஷயத்த வந்து என்னோடய டெவலப்மெண்ட்காக என்னென்ன நான் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி 1-on-1 செஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? அதையும் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, எல்லாத்தையும் நான் ஒன்றா நான் பேசி தான் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து அலாட் பண்ணி தான் நான் பேசுகிறேன். என்னென்னா, இது கேட்டுங்க, இந்த செஷன்னா எப்படி ஃப்ரீயாக காசு கொடுக்கணுமா, அதுவே நிறைய பேருக்கு டவுட் வருது. என் கூட ஒரே ஒரு செஷன் நீங்கள் பேசுனீங்கன்னா நிஜமாகவே ஒரு சேஞ்ச் என்னால் கொண்டு வர முடியும். உங்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு சேஞ்ச் என்னால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி நிஜமாகவே உங்களுக்கு வரும். ஒரே ஒரு செஷன் என் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு போதும். அந்த ஒரு செஷன் வந்து மேக்ஸிமம் 2 to 3 hours வரைக்கும் நான் கொடுப்பேன். அதுக்கு வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒரே ஒரு செஷன் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப்பு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்கிட்ட கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னா சார்ஜஸ் அப்ளை. அதனால மோஸ்ட்லி அந்த 2வது செஷன் அது மாதிரி வந்து இருக்கவே இருக்காது. என் கூட ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கால் பண்ணி பேசினாலே உங்களுக்கு வந்து சேஞ்ச் வர மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஃப்ரீ தான்.
நான் காசு கேட்க மாட்டேன். எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பேசுகிறேன், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஃபெமினிஸ்டா, ஆர் யூ அகென்ஸ்ட் மென் அப்படிலாம் கேட்டாங்க. நோ, ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட். எனக்கு வந்து ஐ எம் நாட் அகென்ஸ்ட் மென். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து விமென் மட்டும்தான் பாவம், லேடிஸ் மட்டும்தான் பாவம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல பசங்க, நல்ல மென் இருக்காங்க. அதனால நான் வந்து ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது. ஐ சப்போர்ட் குட் பீப்புள். நல்ல பீப்புளுக்காக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சேனலும் அதை பற்றி தான். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறையா பேர் ஒரு மாதிரியான பீப்புள் தான் இருக்காங்க. நல்லவங்க யாரும் வெளியே அவ்வளோ தெரியறது கிடையாது. அப்படியே தெரிஞ்சாலும் நல்லவங்களுக்கு பூமர், சாம்பார், பேக்கு இந்த மாதிரி பேர்லாம் வச்சு விட்டுடுறாங்க. அதனால வந்து என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, நல்ல பீப்புளை தனியாக தெரிய வைக்கணும். ஆல்ரெடி அவங்க தனியாக தான் தெரிவாங்க, ஆனால் அவங்க சில விஷயம் அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அவங்கள எப்படி நம்ம தனியாக தெரிய வைக்கணும், அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சேனல். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மென்னுக்கு வந்து எனக்கு மென்னு பிடிக்காது, விமெனுக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நல்லவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இதனாலேயே நிறைய வந்து பிரேக்கப் ஆகுது, இஷ்யூஸ் வருது ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கு நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். இப்போது என்னன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் லைஃபுக்கு வந்து இந்த ஜாபில் இருக்கிறவர், இந்த கெரியர் சூஸ் பண்ணவர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி ஒரு பையனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் இருக்க ஒரு பொண்ணு வந்து செட் ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பர்சன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே போகுது கொஞ்சம் வருஷம், ஓகேவா? போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்கள் பார்ட்னருக்கு மாடல் ஆகணும்னு ஆசை வருது, இல்லை மாடல் இல்லை, ஏதோ ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை வருது, ஏதோ ஒன்று அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆசை வருது. உங்களுக்கு அந்த சைடே பிடிக்கல, ஓகேவா? அவர் எடுத்த அந்த டெசிஷன், அவங்க எடுத்த அந்த டெசிஷன் உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க, எனக்கு வந்து நீ இந்த டெசிஷன் எடுத்தது எனக்கு பிடிக்கல, நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு இது சரி வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிடுங்க. லீவ் தட் பர்சன். வை? பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணீங்க முதல்ல, ஓகேவா? நான் என்ன சொன்னேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க, உங்கள் ஆசைப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணி, இந்த பர்சன் வந்து இது படிச்சிருக்கனால இது நம்ம லைஃப்க்கு இந்த வேலையில் இருக்க ஒரு பர்சன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் லைஃப்பை கொண்டு போகிறீங்க. டக்குன்னு மாடலிங் பண்ணுறேன், ஆக்டிங் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க? நீங்கள் இதை தானே சூஸ் பண்ணீங்க. இது எதுக்கு சமம்னா, சீட்டிங்க்கு சமம். ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு வேளை அந்த பார்ட்னருக்கு வந்து வேறு ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து டெசிஷன் எடுத்து ரெண்டு பேரும் உங்கள் ஃப்யூச்சருக்காக எப்படி வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். அப்படி இல்லை அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அது சீட்டிங்க்கு சமம். தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடுங்க. சொல்லி பாருங்கள், ஒரு 2-3 வாட்டி சொல்லுங்கள், இல்லை நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு இது சரி வராது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அப்படி இப்படி ஏதாவது பேசுங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது, இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, he or she is not the right one for you. அதே மாதிரி நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு நீ தான் முக்கியம், நம்ம பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது நல்ல டெசிஷன் நம்ம ரெண்டு பேராக சேர்ந்து எடுத்து நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க தான் உங்களோட பர்சன். அதனால் அவங்கள விட்டுறாதீங்க, ஓகே? பட் இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதனாலேயே நிறையா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறது, அப்புறம் போக போக நம்ம பிடிக்காத வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறது. அது நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு செட் ஆகலைன்னா நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு நம்ம ஃபேமிலியை நம்ம பிளான் பண்ணணும்னு நம்ம ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த பர்சன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க இஷ்டத்துக்கு எதையோ பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு அது சரி வராது, ஓகே? அப்படி ஒரு வேளை அவங்க அந்த அந்த டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள திட்டணும் எதுவுமே நான் சொல்லலை. ஜஸ்ட் விஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க.
சரி ஓகே, இந்த டெசிஷன் எடுக்கிறியா, நீ எடு, சந்தோஷமா இரு. பட் என்னால் உன் லைஃப்பில் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நான் தான் முக்கியம். இங்கே என்ன முக்கியமாக இருக்குது? செல்ஃப் லவ். நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் போய் சேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி இல்லை நீ வா, எனக்காக நீ வா, பண்ணாத, அதெல்லாம் பண்ணாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதனால 2-3 வாட்டி சொல்லி பாருங்கள். மெச்சூராக இருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள் லைஃப்க்கு எது சரி, உங்கள் கல்யாண வாழ்க்கைக்கு எது சரி, அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கெரியராக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, எது வேணால் இருக்கட்டும், ஏதோ ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளாம் வந்து எதுவும் சரி வரலைன்னா வேறு ஏதாவது பண்ணலாம். பிடிக்காத ஃப்ரெண்டு சரி வரலைன்னா கட் பண்ணிக்கலாம். பிடிக்காத ரிலேட்டிவ்ஸ்னால் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது, எதுனாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் மேரேஜ் லைஃப்னு வரும்போது நம்ம முடிஞ்ச அளவு தான் நம்ம வந்து நமக்கான பர்சனை வந்து தேடி ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம செஞ்சுக்கணும். அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக போதா, அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா இல்லையான்றதை வந்து யாருமே அஷூரன்ஸ் தரவே முடியாது. ஆப்வியஸ்லி என்னாலையும் அதை தர முடியாது. கரெக்டாக? ஏன்னா அந்த பர்சன் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க. எல்லாருமே மனுஷங்க தான். ஓகே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான பர்சனை வந்து வைஸாக டிசைட் பண்ணி யோசித்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான பார்ட்னரை. அப்படியே நீங்கள் பாட்டு அமைதியாக லைஃப்பை கொண்டு போங்க, உங்கள் ஹஸ்பண்டோட கொண்டு போங்க. நல்லபடியாக தான் போகும்னு நம்ம எப்பயுமே நினச்சி தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படியே நம்ம போவோம், நமக்கு நல்லது தான் நடக்கும்னு நினச்சிட்டே நம்ம போவோம். பட் என்ன லைஃப்பில் நடந்தாலுமே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். எல்லாமே நடக்கிறது, எல்லாரும் எல்லாத்துக்கும் கேப்பபிள், என்ன வேணால் நடக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு உள்ளே இருக்கணும். எப்போ வேணால் இந்த மேரேஜ் உடையும், எப்போ வேணால் அப்படின்னு உடனே நீங்கள் யோசிங்கன்னு நான் சொல்லலை. லைஃப்பில் என்ன நடந்தாலுமே என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே வந்து டிட்டாச்சாக இருக்கணும், ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். நம்ம லவ்வும் பண்ணலாம், டிட்டாச்சாகவும் இருக்கலாம். அதனால் அந்த ஒரு பேலன்ஸை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும், யாராக இருந்தாலுமே. அதான லைஃபு. கடைசியில் நமக்குன்னு இருக்க போகிறது நம்ம மட்டும்தான். மீதி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்காக லவ் கொடுக்க போகிறது நம்ம தான். கடைசி வரைக்கும் நம்ம மட்டும்தான் நம்மளை வந்து முழுசாக டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் யாராக இருந்தாலுமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் கூட வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆயிடுச்சு, என்னவாக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் ஏதோ ஒரு சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஏதாவது இரிட்டேட் பண்ணீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா 1-2 வார்த்தை புலம்ப செய்ய தான் செய்வாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் அவங்க தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லாருமே அப்படி தான், யாராக இருந்தாலுமே அப்படி தான். முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்டாட்டியை பற்றி, என் புருஷனை பற்றி நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு என் பார்ட்னர் கூட இஷ்யூ இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேருமே அதை டீல் பண்ணி முடிச்சுப்போம் அப்படின்ற ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களா ரொம்ப ரொம்ப தங்கமான பீப்புள். பட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, ஒரு பார்ட்னர் கூட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் புலம்பிடுவாங்க. என்ன பண்ணுறது, சரி விடு, அதெல்லாம் அப்படி நடக்கும். ஆனால் டிஃபெண்டும் பண்ணுவாங்க. கொஞ்சம் இவங்க வந்து புலம்புவாங்க, அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து அதுதான் நான் சொன்னேன்ல அப்படின்னா ரொம்ப ஓவராக பேசும்போது, அவ்வளோலாம் நீ பேசாத, அவ்வளோலாம் அவள் ஒன்றும் பண்ணல, அவ்வளோலாம் அவன் ஒன்றும் பண்ணல அப்படின்னும் புலம்புவாங்க. அப்படியும் டிஃபெண்டும் பண்ணுவாங்க. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களால் மட்டும்தான் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் முழுசாக. லவ் கொடுக்கறதுமே 100% உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் கொடுத்துக்க முடியும். மற்றவங்க எல்லாருமே மனுஷங்க தான். நான் சொல்கிறது அப்பா அம்மாலேருந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்பா அம்மாலேருந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களே வந்து சில நேரத்தில் நம்ம ஹர்ட் பண்ணும்போது நமக்கு மனசு ரொம்ப உடையும். கரெக்டாக? ஏன்னா அப்பா அம்மாவே நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அன்பு வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்பா அம்மா மேலே தான் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மொத்த லவ்வையும் நம்ம போடுறது மெயினாக அம்மா மேலே தான் போடுவோம். கரெக்டாக? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, யாரோட வேர்ட்ஸும் உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னா இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் ட்ரூத். உங்களுக்காக இருக்க போகிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டாலே
நீங்கள் நேச்சுரலாகவே பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்பலாம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டீங்க எல்லாருக்கும். சரி, அவங்களுக்கு தோன்றதை பேசிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அது வந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி வந்து வேறு ஒரு ஃபீல்டு மாற்றுறேன், வேறு டெசிஷன் அவங்களா இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்னாலும் அது வே ஆஃப் சீட்டிங்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அது எதுக்கு, ஏன் வந்து அது வந்து இன்னொருத்தவங்க கூட போகிற மாதிரி வந்து அதுக்கு சமம் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, இப்போது வேறு ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து நம்மளை மதிக்காமல், நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சண்டை போடுறவங்க இன்னொரு பர்சன் கூட போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, எவ்வளோ நாள் ஆக போகுது, அதுதான் நான் யோசிப்பேன். இந்த ஒரு சின்ன டெசிஷன், இந்த டெசிஷனில் கூட நீ என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, நீலாம் இன்னொரு பர்சன்ட்ட போகிறதுக்கு யோசிக்க கூட மாட்ட. ஏன்னா அதை அவங்க காமிச்சிட்டாங்க, அதை நீங்கள் நம்புங்க, ஓகேவா? அதனாலேயே நீங்கள் பிரேக்கப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல், உங்கள் டெசிஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல், உங்களை பற்றி யோசிக்காமல் அவங்க செல்ஃபிஷாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இன்னொரு பர்சன்ட்டை அவங்க சீக்கிரமாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம் வந்து இஷ்யூ என்னென்னா, என்னோடய பார்ட்னர் வந்து நாங்கள் 2 பேரும் வெளியே போகும்போது வேறு யாரையோ சைட் அடிக்கிறான், சும்மா பார்க்குறான், சுற்றி இந்த லேடிஸ் எல்லாம் பார்க்குறான். இப்போ வந்து ஒரு பையனாக இருந்தால் இந்த மாதிரி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரோட்டில் போகும்போது எல்லாரையும் பார்க்குறா, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வருது. am I right? அதுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். சைட் அடிக்கிறது அந்த மாதிரி நம்ம அந்த வேர்டை வச்சுக்க வேணாம். பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இல்லை அட்ராக்டிவாக ஏதோ ஒன்று இருக்குன்னும் போது இப்படி பார்க்குறாங்கல்ல, அது வந்து ஒரு பயாலாஜிக்கல் திங், ஓகேவா? அது வந்து நேச்சுரல். ஆனால் என்ன பண்ணுவோன்னா, ஹை வேல்யூஸ் இருக்க ஒரு பர்சன், பார்ட்னரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், பார்ட்னரை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து கான்ஷியஸாக பார்க்காம இருப்பான். பொண்ணாக இருந்தால் பார்க்காம இருக்கும் இன்னொரு பர்சனை. அது வந்து ஒரு கான்ஷியஸாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் இருப்பாங்க, பார்ட்னர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சைட்லாம் நான் அடிக்கவே மாட்டேன், எனக்குலாம் அது பிடிக்காது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 2 பேரும் வெளியே போகும்போது என்ன ஆகும்னா, அவங்கள அறியாமலே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் இப்படி இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாரையும் என்னை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஆட்டிடியூடில் வந்து அவங்க ரொம்ப சீன் போட்டுட்டு அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சரியா? இது எல்லாருமே எல்லா மனுஷங்களும் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க, எஸ்பெஷலி வந்து இப்போ விமென்க்கு வந்து இது ஒரு ரொம்ப வந்து இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. கரெக்டாக? இந்த மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தையை பார்க்குறான் நான் இருக்கும்போது அப்படின்னு ஆகும்போதே உங்களுக்கு ரொம்ப லோவாக கேவலமாக வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆக தேவையே கிடையாது. நீங்கள் இன்செக்யூராக ஆகவே வேண்டாம். இப்போது நீங்களே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, நம்மளே இருக்கோம், ரோட்டில் ஒரு அழகாக ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம அந்த பொண்ணை பார்ப்போம்ல, அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாருமே அழகாக யாரும் வந்து டக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்பிடுறது இஸ் டிஃப்ரெண்ட். இன்னொன்று, எல்லாருக்குமே வந்து வெரைட்டினா அவ்வளோ பிடிக்கும். கரெக்டாக? டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக்கப்பு, ஸ்கின் கேரு, பசங்கன்னா கார்ஸு, பைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு டைப்பும் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏதோ ரோட்டில் ஏதோ ஒன்று பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அப்படியே அழகாக இருந்துச்சுன்னா இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுறாங்க. கேர்ள்ஸுமே விமனுமே அதை பண்ணுவோம். என்ன, பசங்க அதை வந்து கொஞ்சம் ஓப்பனாக பண்ணுறாங்க, பொண்ணுங்க வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து ஓப்பனாக அதை பண்ண மாட்டோம்னா தெரியாத மாதிரி இருக்கும். சில பேர் தெரியாத மாதிரி அதை வந்து பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். உங்கள் இன்செக்யூரிட்டியை போக வைக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். பட் இது வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு இன்செக்யூரிட்டி போக வைக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களையும் ஆம்பளைங்க பார்க்க வைக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நான் இதை சொல்லலை. என்னன்னா, உங்கள் பார்ட்னர் வந்து இன்னொருத்தையை பார்க்குறாருல, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களை ஒருத்தன் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெரைட்டிஸ் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைப் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே தான் இதை பண்ணுறாங்க.
ஓகேவா? அதனால உங்கள் பார்ட்னர் வேறு யாரோ பார்த்துட்டு இருக்க கேப்பில் உங்களை கண்டிப்பாக ஒருத்தன் வந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். அதனால நீங்கள் அதை வந்து கண்டுக்காதீங்க. எல்லாருமே அழகு தான் இந்த உலகத்தில். ஓகே, விமன்னாலே பியூட்டிஃபுல். அதனால நம்ம வந்து அதை அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அதனால் உங்கள் இன்செக்யூரிட்டியை போக வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி சொல்கிறேனே தவிர, நீங்கள் மற்றவங்களுக்காக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், மற்றவங்கள பார்க்க வைக்கணும்னு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அதெல்லாம் நான் சொல்லலை. உங்கள் இன்செக்யூரிட்டியை போக வைக்க மட்டும் தான் நான் இதை சொன்னேன். சரியா? அதனால இது நம்ம மெயின் கோலாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பிடிக்கும். அதனால வந்து எல்லாருமே எல்லாரையும் பார்ப்பாங்க. அதனால ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மோசமாக போகுது, சைட் அடிக்கிறது, ரொம்ப அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விடாமல் அந்த ஒரு பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிடுங்க பார்ட்னர்கிட்ட. அதை அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. அதுக்குமே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை உடச்சிட்டு பிரேக்கப் கூட பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செக்யூராக ஃபீல் பண்ணணும் ஒரு பர்சன் கூட, அதுதான் வந்து மெயின் ரிலேஷன்ஷிப்பில். அப்படி நீங்கள் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அதை சஃபர் பண்ணிவிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, யூ டிசர்வ் சம் ஒன் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் யூ, லவ்ஸ் யூ. என்ன சொல்கிறது, அதான் எல்லாத்தையும் விட இமோஷ்னலாக மெச்சூராக இருக்க ஒரு பர்சன் தான் வந்து நம்ம வந்து டிசர்வ் பண்ணுறோம். அதனால கொஞ்சம் கீழே, அதாவது அந்த மெச்சூரிட்டி இல்லை, ரெஸ்பெக்ட் உங்களை பண்ணலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க, இப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படி இப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கான ட்ரீம் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. எல்லாமே கடவுள் வந்து வேணும்னு இந்த மாதிரி பிஹேவியர்லாம் காட்டி இவன் உனக்கு கிடையாது, இவன் உனக்கு கிடையாதுன்னு உங்களை பிரித்து விடுறதுக்காகவே வந்து இந்த சுச்சுவேஷனில் கடவுள் உங்களை போட்டிருக்கலாம். அதனால ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுனாலும் நீங்கள் லெவல் அப் தான் ஆகணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன பண்ணி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டு என்னென்ன புதுசாக செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டர் பர்சனாக தான் ஆகணுமே தவிர, பிரேக்கப் ஆன உடனே அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவன் என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகாதீங்க. ஒர்த்தே கிடையாது. ஓகே, சீட் பண்ணுறவனுக்கு அழுகிறது வந்து ஒர்த்தே கிடையாது. அதே மாதிரி பசங்களுக்குமே தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து சீட் பண்ணிட்டா அப்படின்ன உடனேவே நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே தான், ரெண்டு சைட்லேயுமே நடக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க் பண்ணுறது, இந்த ஸ்மோக் பண்ணுற புதுசாக இந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வரதெல்லாம் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து பெஸ்ட்டு வேர்ஷனாக உங்களை கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் லைஃப்பில் இருக்கோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் வைப்ரேஷனல் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நான் வந்து இந்த வைப்ரேஷனல் எனர்ஜி பற்றி தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து அதான் பெஸ்ட்டாக நீங்கள் ஆகிறதுக்கு, லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நல்ல கான்சென்ட்ரேஷனோட நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தப்பான பழக்கம், பார்ட்டிங் பண்ணுறது, இல்லைனா இந்த மாதிரி ட்ரிங்கிங் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பழக்கத்துக்குள்ளே போகிறது, இல்லைனா இந்த ட்ரக்ஸு, அதெல்லாம் வேண்டாம். யாராவது சீட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக கடவுள்கிட்ட நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போகாட்டி உங்களுக்கான பர்சனை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே தான் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதனால் கடவுளுக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களோட ட்ரீம் பர்சன் உங்களை தேடி கண்டிப்பாக வரணுன்றதுக்காக தான் கடவுள் வந்து இந்த லோ வேல்யூ பர்சனை உங்கள் லைஃப்பில் வந்து தூக்கி போட்டுட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. திருப்பி நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னை நம்பி நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமே லைஃப்பில் வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டாலே பாதி பிரச்சனையை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பாதி பிரச்சனை நம்மக்கிட்ட வரவே வராது. அதனால ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் ஏதாவது ஹெல்ப்னா நான் இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு நான் வரேன். ஓகே, அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லா கொஸ்டின்ஸு என்னென்ன உங்களுக்கு கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளுங்க. நான் அதுக்கு வந்து வர வீடியோஸில் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் நியூவாக இருக்கீங்க,
இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். அதே மாதிரி இன்னும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இருக்குது, நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.